18 வயசுக்கு கீழே இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் செம்ம வல்கராக இருக்கும். இந்த படத்தில் ஒரு சில காட்சிலாம் இந்த வீடியோவில் எல்லாம் சொல்லக்கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த படம் பேர் த ஹியூமன் சென்டிபைட் பார்ட் 3. பார்ட் 1 பார்ட் 2 ரிவ்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பார்ட் 3யோட ரிவ்யூ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்ட் 1ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பேரை வந்து இந்த மனித புராணம் உருவாக்குவோம். பார்ட் 2ல 10லேருந்து 12 பேரை வச்சு மனித புராணம் உருவாக்குவோம். இப்போ இந்த பார்ட் 3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1ல நடித்த வில்லனும் இருப்பான், பார்ட் 2ல நடித்த வில்லனும் இருப்பான். அந்த 2 வில்லனும் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புது ஆள் மாதிரி. கதை தொடக்கத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜெயிலு, அந்த ஜெயிலில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் அந்த ஜெயில் வார்டனாக இருப்பான். செகண்ட் பார்ட்டில் பார்த்த அந்த வில்லன் இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து அவன் கூட இருக்கிற ஒரு கணக்கு புள்ள மாதிரி ஒரு அக்கௌண்டராக இருப்பான். இப்போ வந்து இந்த ஜெயில நிர்வாகம் அவங்க கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப கிடையாது, குறைவான பட்ஜெட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்லேயே வந்து இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாமே வந்து பார்த்துக்கணும். அப்போ இந்த வார்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக போட்டு அங்கே இருக்கிற கைதிங்க எல்லாத்தையும் போட்டு கொடுமை பண்ணுறது நிறையா பண்ணுவான். ஆனால் அப்பவும் வந்து அந்த கைதிங்க வந்து இவனை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பயப்படுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான், பயங்கரமாக கொடுமை பண்ணுவான். செகண்ட் பார்ட்டில் உள்ள வெளில இருக்கான் பார்த்தீங்களா, ஆள் கட்டையாக குள்ளமாக இருப்பானு, அவன் வந்து சொல்லுவான், பாருங்க வார்டன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, உங்களை பார்த்து பயப்படணும், அதே போல் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்லேயே இந்த ஜெயிலை நீங்கள் நடத்தணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பார்ட்ஸும் எடுத்த உண்மையான இந்த படத்தோட டைரக்டர் வருவார். இந்த வார்டன் கிட்ட அந்த படத்தை போட்டு காட்டுவானுங்க. அதாவது இந்த பார்ட் 1 பார்ட் 2 படத்தை வந்து இவனுக்கு போட்டு காட்டுவான். அப்ப இவன் பார்த்துட்டு இந்த 100கணக்கான பேரையும் இந்த மனித புராணம் உருவாக்கி அப்படியே வாயை வச்சு அவன் பின் பகுதியில் தச்சு ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தன் இப்படியே வந்து தச்சு விட்டுட்டான். ஒருத்தருக்கு மட்டும் தான் நம்ம சாப்பாடு போட போகிறோம். அப்போ அவன் வயிற்றுல ஜீரணமாகி வெளியே வர மலத்தை வந்து இவன் பின்னாடி இருக்கிறவன் சாப்பிட போகிறான். இப்படியே வந்து இந்த 100கணக்கான பேர் ஒருத்தன் அப்படியே சாப்பிட்டோம், நம்ம அப்படியே தச்சு விட்டுருவோம். ஒருத்தருக்கு மட்டும் தான் நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம், கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இந்த ஜெயிலை வச்சு நடத்திடலாம் மாதிரி சொல்லுவான். இந்த வில்லனுக்கு பார்த்தோன்னா ஒரே சந்தோஷமாக போயிடும், அப்பா இதாண்டா செம்ம ஐடியான்னு சொல்லி இந்த வார்டன் சொல்லுவான். கைதிங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை போட்டு காட்டுறோம் சொல்லிட்டு இந்த பார்ட் 1 பார்ட் 2 படத்தை அப்படியே எல்லா கைதிங்களுக்கும் வந்து போட்டு காட்டுவானுங்க. அங்கே இருக்கிற எல்லா கைதிங்களும் பார்த்துட்டு உள்ள இருக்கிற கைதிங்களாம் பெரிய பெரிய கொலை பண்ண கைதிங்க, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தண்டனை நம்மளுக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போயிடுவானுங்க. படத்தை ஆடன்னு சொல்லுவானுங்க. அப்பவே என்ன பண்ணுவான், இந்த 100கணக்கான பேரையும் எல்லாரையும் முதல் ஒருத்தன் வாயை எடுத்து பின்னாடி இப்படி தச்சு இப்படி ஒருத்தன் சொல்லிட்டு 100கணக்கான பேரையும் இப்படி தச்சு விட்டுருவோம். சரி சொல்றாங்க. இந்த படம் வந்து செம்ம கொடூரமான படம். படத்துல வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளையே இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வாந்தி கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படம் செம்ம பயங்கரமான ஒரு படம். அதில் வந்து இந்த மாதிரி காட்சிகளாக பார்க்க முடியாதுங்க, தயவுசெய்து இந்த மாதிரி படத்தை பார்க்காதீங்க. எதையும் தாங்க இதயம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.